ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த முறை பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போலூர் என்னும் ஊரில் அருகில் உள்ள கலாடகம் என்னும் பகுதியில் அமைந்துள்ள பருவதமலைக்கு எனது நண்பருடன் பயணம் மேற்கொண்டுள்ளேன். மலை பார்த்திங்கன்னா இங்கேருந்து தெரியுது தூரத்துலேருந்து. அருகில் போக போக நிறைய மக்கள் மலையை நோக்கி வருவதை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் மண் தடம். இங்கேருந்து மலையுடைய பயணம் ஆரம்பிக்குது. போகும் வழி எல்லா பக்தர்கள் சாமியை தரிசித்து விட்டு திரும்ப வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். இது படிக்கட்டு. 2400க்கு மேற்பட்ட படிக்கட்டுகள் உள்ளன. இதை நாம் கடந்தால்தான் முதல் மலை கடக்க முடியும். சிறிது ஓய்வெடுப்பதற்காக இங்கு ஓய்வறை அமைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் சிவனை தரிசிக்கலாம். சிவனை தரிசித்து விட்டு மீண்டும் நமது பயணத்தை மேற்கொண்டு தொடர்கிறோம். முதல் மலை கடந்த பிறகு மீதி அனைத்துமே கரும்பாறைகளால் ஆன திட்டுக்களாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து நம்ம பயணத்தை மேற்கொள்ள ஏதுவாக உள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு இங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. வரும் பக்தர்கள் வரும்பொழுது தண்ணீர் பாட்டிலுடன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் கடப்பாறை பாறை எனப்படும் கடைசி மலை. பக்தர்கள் சற்று சிரமத்தோடு தான் ஏறுகின்றனர். எனக்கும் இது முதல் அனுபவம் என்பதனால் கொஞ்சம் சற்றே சிரமப்பட்டேன். கடப்பாறை மலை கடந்தவுடன் நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக அங்கு ஒரு திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இது சிவனின் பாதம். வணங்கிவிட்டு நாம் மேற்கொண்டு அடுத்த பயணத்தை தொடரப் போகிறோம். பாராட்டியே ஆக வேண்டும். இங்கு வழித்தடங்களை ஏற்படுத்தி கொடுத்த நபர்களுக்கும் மற்றும் படிக்கட்டுகள், இரும்பு பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் அமைத்துள்ளனர். சிவனை காண்பதற்காக நாம் வந்துவிட்டோம். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா மக்களின் தாகத்திற்காக வெட்டி வைத்துள்ளார்கள். ஆனால் அதிக குப்பையின் காரணமாக முடியவில்லை. ஒரு வழியாக நாம் சிவனை தரிசித்து விட்டு கீழே வந்துவிட்டோம். சற்றே கடினம்தான். வருபவர்கள் சாமி தரிசித்த பிறகு இந்த இரும்பு படிக்கட்டில் நம்ம கீழே இறங்க வேணும். எப்படி நம்ம கடப்பாறை பாறை பயன்படுத்தி மேலே வந்தோமோ இந்த இரும்பு படிக்கட்டை கொண்டு நம்ம மலையிலிருந்து கீழே இறங்க வேண்டும். அட்வென்ச்சருக்கு சிறந்த மலை இது. ஒவ்வொரு மலையும் நமக்கு புது அனுபவத்தை கொடுத்தது. படிக்கட்டு, பாறைகள், கடப்பாறை பாறை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவத்தையே கொடுத்தது. கடைசி மலையில் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட்டை வச்சு படிக்கட்டு போடுறது தான் பெரும் வியப்பு. எப்படி இதை செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் செஞ்சவங்களுக்கு நம்ம பாராட்டி தெரிவிச்சே ஆகணும். அன்னதானமும் இங்கே வழங்கப்படுகிறது. பக்தர்கள் மலையேறி வரும் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் இங்கு வழங்கப்படுகிறது. உணவை வீணாக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். இந்த அன்னதானத்தை வழங்கும் அரசுக்கோ இல்லை அந்த துறை சார்ந்தவர்களுக்கோ மிக நன்றி. இதுதான் நம்ம கடந்து வந்த பாதை. அங்கே தெரியுதுங்களா தூரத்தில் ஒரு லைனு. சாமி அமைந்திருக்கும் கோயில் இது. இடிதாங்கி மழை காலங்களில் இடி தாக்காமல் இருப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் மலையை சுற்றியுள்ள ஊர்.